இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். You are most welcome to the covenant of the day. God is good. And today is 27th December 2024 and a Friday. Hallelujah. இன்னும் நெருங்கி விட்டோம். இன்னும் ஒரு 3 நாள் இருக்கிறது. புது வருஷத்தை காணப்போகிறோம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் பலனாய் இருந்தவர் தொடர்ந்து உங்களுக்கு பலனாய் இருப்பார். சபையில் இருக்கிற குறைகளை பற்றி, கிறிஸ்தவர்களுக்குள்ளே பிலீவர்களுக்குள்ளே இருக்கிற குறைகளை பற்றி பவுல் இங்கே ஆவியானவர் மூலம் எடுத்து சொல்றாரு. முக்கியமானதை சொல்லிக்கிட்டு வர்றாரு. சரிங்களா? நீ பார்ப்போமே. அது 1 கொரிந்தியர் 11:30. 1 Corinthians chapter 11 verse 30. For this reason many are weak and sick among you and many sleep. இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேக நித்திரை அடைந்திருக்கிறார்கள். இதன் நிமித்தம் என்றால் எதை நிமித்தம்? அருமையானவர்களே, எண்ணத்தினாலும் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் பரிசுத்த ராப்போஜனத்தை உண்மையோடும் அர்த்தத்தோடும் புரிந்து உணர்ந்து அறிந்து, இது எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காக அடிக்கப்பட்ட சரீரம் என்று உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அதை உணராமல் எடுக்கிறாங்களே, சும்மா வந்து இது பழக்கம் இது வழக்கம் என்று சொல்லி வந்து எடுக்கிறாங்களே, எல்லாம் எடுக்கிறாங்க நம்மளும் எடுப்போன்னு வந்து எடுக்கிறாங்களே, அப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரு. அப்படி எடுக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்றாரு. For this reason, இப்படிப்பட்ட காரணங்களாலே இப்படி எடுக்கிறவங்களுக்கு என்ன வருதான்? Weak and sick among, அவங்களுக்குள்ளே வியாதியும் பலகீனமும் வருகிறது. சிலர் நித்திரை அடைந்திருக்காங்கன்னா மரித்து போயிருக்காங்களாம். அல்லேலூயா. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீ வியாதி உள்ளவனாய் இருப்பதற்கு காரணம் என்ன? உனக்கே காரணம் தெரியாம இருக்கலாம். மேபி டாக்டர்ஸ் can't find reason why you have this weakness, sickness, whatever it is. எதுவாக இருக்கட்டும், இங்க பவுல் உன்னுடைய பலகீனத்துக்கும் உன்னுடைய வியாதிக்கும் இது ஒரு காரணமா இருக்கலாம் என்று சொல்ல வருகிறார். எதை? பரிசுத்த ராப்போஜனத்தை நீர் ஆயத்தம் இல்லாமல், உண்மை இல்லாமல், அந்த அன்பை உணர்ந்து புரிந்து வந்து எடுக்காம, சும்மா எல்லாம் எடுக்கிறாங்க நம்மளும் எடுப்போம், எடுத்தா ஏதாவது நன்மை கிடைக்கும் அப்படி நினைச்சிட்டு வந்து எடுக்கிறியா? இல்லை உண்மையிலே கர்த்தருடைய அன்பை உணர்ந்து அவருக்கு நன்றியோடு வந்து எடுக்கிறாயா? யோசித்து பாரு. உன்னையே, உன் விசுவாசத்தையும் உன்னுடைய பழக்கத்தையும் யோசித்து பாரு. நீ என்ன பக்தியோடு பயத்தோடு வந்து எடுக்கிறாய் என்று. ஒருவேளை இது ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த பலகீனத்திற்கு. காரணமே இல்லாமல் சிலர் இறந்து போயிருக்கிறாங்க. ஆனா அவர் சொல்றாரு, வசனம் சொல்லுகிறது, இதனால சிலர் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற வராரு. ஆகவே this is not a ordinary matter, dear brother and sister. ரொம்ப சிம்பிள். ரொம்ப ஒரு அப்பம் தானே, ஒரு ரசம் தானே, ஒரு ஜூஸ் தானே, இது ஏசு ரத்தம் சொல்றான் அப்படி நினைச்சிட்டு வந்து விளையாட்டா எடுக்காதீங்க. ஏன்னா வசனம் நான் சொல்லவில்லை அம்மா, தம்பி, ஐயா, வசனம் சொல்லுகிறது இதனால சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்களா, மரித்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். Sleep means they died. ஆகவே இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சோதித்து பாருங்கள், உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை பாருங்க. எவ்வளவு தூரம் நீங்கள் உண்மையிலேயே அர்ப்பணத்தோடு வந்து உன் பிள்ளைகள், உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எப்படி விசுவாசத்தில் இருக்கிறாங்க? இயேசுடைய மரணத்தை உணர்ந்திருக்கிறார்களா? அந்த மரணத்தை உணர்ந்து விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். Unless you believe and trust and accept the death of the Jesus Christ, you are saved. Hallelujah. ஒப்பு கொடுங்க. அர்த்தத்தோடு ஆண்டவருக்கு மகிமையாய் காரியங்கள் செய்யுங்க. ஆண்டவர் சும்மா நினைவு கூறும்னு சொல்லல, அவருடைய மரணத்தை தான் நினைவு கூற சொல்லியிருக்கிறாரு. ஆகவே இதை நம்ம கொஞ்சம் சீரியஸா எடுக்கணும் விசுவாச வாழ்க்கையில. ஏன்னா பவுல் நம்மளை எச்சரிக்கிறார், ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். ஒப்பு கொடுத்து சோதித்து பார்த்து ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே விசுவாச வாழ்க்கையை ஓடுங்க. சில சபைகளிலே அல்லது சில பழக்க வழக்கங்களை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஏதோ ஒரு பக்தி, ஒரு ஆண்டவருடைய அன்பு, இவையெல்லாம் இல்லாத ஒரு சாதாரணமான ஒரு பந்தியை போல போகிறது. அதுதான் அவர் தான் சொல்றாரு, இந்த பந்தியை அபாத்திரணமாய் நீ ஆயிடக்கூடாது ஐயா. அதனால கர்த்தருக்கு பயந்து உணர்ந்து எடு. கர்த்தர் நிச்சயம் உன் ஜெபத்தை கேட்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே,
வருஷத்தின் கடைசி நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே நீ எங்களோடு பேசி வருகிறே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சரீரத்தை, உம்முடைய ரத்தத்தை நாங்கள் அர்த்தத்தோடு உணர்ந்து புரிந்து எடுக்க கிருபை செய்யுங்க. இன்றைக்கு ஆண்டவரே ஒருவேளை உணர்ந்து ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. புதிகான மகிமை கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென், ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, பரிசுத்த ராப்போஜனம், ஆண்டவருடைய சரீரம், ஆண்டவருடைய ரத்தம் உணர்ந்து எடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்வார். ஓகே, காட் பிளஸ்.